Bro, hi bro. Yeah, hi team. Yeah. Hi. Ani start பண்ற நிஷி. Okay. Bro, can you audio? Bro, audible இருக்கா? audible இருக்கு. ஸோ இதான் ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது லாகின் பேஜ். ஓகே, ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே. ப்ராஜெக்ட் நேம் பார்த்தோம்னா எடியூக்ளிப் ஏஐ, அதாவது ஏஐ வீடியோ சம்மரைசேஷன் சிஸ்டம் வித் ப்ரோ ஏஐ எக்ஸ்பிளைனர் ஓட. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ், எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை யூடியூப்ல கூட வந்து டிரான்ஸ்கிரிப்ட் சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நாங்க அதுல அடிஷ்னலா என்ன அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ட் சிஸ்டம் மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்டா இப்ப நான் வந்து லாகின் பண்றப்ப ஒரு யூசர், ஒரு ஸ்டூடெண்டா நான் இருக்கிறப்ப என்னென்ன எனக்கு தேவைப்படும், ஸோ என்னென்ன எனக்கு என்னென்ன நீட் இருக்குது, ஸோ இப்ப நான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஸோ இல்ல வேற ஏதாவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்றேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஸோ வி கேன் ப்ரொவைட் ஏஐ ப்ரோ எக்ஸ்பிளைனர் வீடியோ ரீல் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு நம்ம கொடுக்க போற இன்புட் வந்து பார்த்தோம்னா, இது ஃபுல்லாவே ஏஐ வந்து ஃபுல்லா ஒரு ஷார்ட் சம்மரைசேஷன் ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் பேஸ்டா பார்க்க மாட்டாங்க. சில பேர் வீடியோ பேஸ்டா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த சம்மரி வந்து வீடியோவே நாங்க வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அண்ட் அதோட இன்புட்டோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட கீ கான்செப்ட்ஸ் என்ன. அப்போ இன்கேஸ் நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்டா இருக்கோம், ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி மூலமா நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா, இல்ல நாளைக்கு எனக்கு இன்கேஸ் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம்னா நிறைய சரி நோட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை படிங்க, இதை மாதிரி படிங்க, இதை கோ த்ரூ பண்ணுங்க, அந்த மாதிரி சம்திங் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா போய் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக. ஸோ நான் வந்து டேய் அனிஷ் ஒரே நிமிஷம் இரு, கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அனீஸ், நீங்க ஒரு டைம் முன்னாடி இருந்து சொல்ல முடியுமா? நீங்க பேச எதுவுமே கேட்கல சார். இது சார் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் சார். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் என்னென்னா வந்து சார், இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போது நான் எனக்கு நாளைக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா, ஸோ இமீடியட்டாக அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணலாம் சார். இப்போ வீடியோ சம்மரைசேஷனை யூஸ் பண்ணி சார், வீடியோ வந்து ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்லை அப்படின்னா யூஆரில் வந்து அப்லோட் பண்ணி சார், அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் சார். ஏஐ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும், வீடியோ சம்மரைசேஷனாகவும் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியாக கொடுத்துடும் சார். ஸோ இது ஆக்சுவலாக யாருக்குன்னா ஸ்டூடெண்ட் சார் லேர்ன் பண்ணுறதுக்காக இது ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் இல்ல ப்ரோ, நீங்க பேசுறது எக்கோ கேட்கல. ஹலோ அனீஸ், எக்கோ எக்கோ பிஸியா குமார் நீ சொல்லு. 1 minute. இப்போ ஓகேவா ப்ரோ? ஃபார்வர்ட். ஸோ வி கேன் ப்ரொவைட் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மேனுவலா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி, லைக் ஏதோ நம்ம ஒரு படிக்க போறோம், ஸோ ஏதோ கோ த்ரூ பண்ண போறோம், ஸோ அது வீடியோ கண்டென்ட்டா இருக்குது, ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி அதை ஜஸ்ட் நம்ம டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிளிப்பா ஜெனரேட் ஆகும் ரிசல்ட். ஸோ ஜஸ்ட் நீ வந்து வீடியோ வியூ ரிசல்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்டிங் சிஸ்டம் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அந்த கொடுக்க போற இன்புட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் அந்த வீடியோ பேஸ் பண்ணியே நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம ஈஸியா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் எனக்கு வந்து டுமாரோ எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு இந்த கான்செப்ட் தெரியாது, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டேரக்டா போய் யூடியூப்ல போய் வீடியோஸ் பார்த்து கான்செப்ட் வந்து கோ த்ரூ பண்ணுவோம்.
ஸோ அது சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஈஸியா என்ன பண்றோம்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த நம்ம கொடுக்க போற இன்புட்ல அந்த வீடியோலயே ஏஏ ஃபுல்லா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் அதுவே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து எல்லா சிஸ்டம்ல யூஸ் பண்ற எல்லா பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ற சேம் அதே டிரான்ஸ்கிரிப்டிங் சிஸ்டம் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதோட ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து இங்க ஃபுல்லாவே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே லாஸ்டா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிளிப்ஸ், அதாவது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் பத்தி அந்த கான்செப்ட்ல இந்த டைட்டில் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அந்த மாதிரி என்ன கான்செப்ட் பத்தி பேசியிருக்காங்க உள்ளக்க அப்படின்றத இது ஷோ பண்ணோம். இன்கேஸ் யூசர் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோவா வேணும், வீடியோவா இருந்தா நான் லேர்ன் பண்றதுக்கோ அதை கத்துக்கிறதுக்கோ இல்ல ஸ்டடி பண்றதுக்கோ எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஸோ அதை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் நாங்க ஏஐ ப்ரோ எக்ஸ்பிளைனர் கொடுத்துருக்கோம். ஸோ ஏஐ வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணி அந்த ஃபுல் வீடியோமே ஏஐ வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அது அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே தான். மெயினா நாங்க இதுல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ப்ரோ ஏஐ வீடியோ எக்ஸ்பிளைனர் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காகவும் அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காகவும் நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐல இருந்து ஒரு கான்செப்ட் வந்து யூடியூப்ல இருந்து ஒரு லிங்க் URL whether it's writing poetry or helping plan your upcoming vacation. just We're seeing a step change in the performance of AI and its potential to drive enterprise. டைட்டில் வந்து ஜெனரேட்டிவ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், வீடியோ ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டைட்டில் வந்து நான் ஜென்ஏன்னு கொடுக்குறேன், ஜென்ஏ கான்செப்ட்ஸ் லைக் ஏதாவது. டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆப்ஷனல் தான், நம்ம கொடுத்தாலும் ஒன்று தான் கொடுக்கலனாலும் ஒன்று தான். ஸோ ஜஸ்ட் வந்து வீடியோவை ப்ரொசீட் பண்ணோம்னா போதும். ஸோ அது ரன் ஆகுறது இங்கே நான் கோட்ல காமிக்கிறேன் பேக்எண்ட்ல. அந்த வீடியோ ஃபுல்லா டவுன்லோட் ஆகி நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அந்த ஃபுல் கண்டென்ட் அவுட்புட் வந்து எனக்கு ரெடி பண்ணி இங்கே ரன் ஆகும். இது இட் வில் பி டேக்கிங் 2 minutes ஆஃப் டைம் இது எடுக்கும் ஃபுல்லா ஜெனரேட் ஆகி அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே. ஸோ அதை லைவா உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து மெயினா எதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அப்புறம் எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக. ஸோ ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய கோர்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஒன்லி அந்த டிரான்ஸ்கிரிப்டிங் சிஸ்டம் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் ஸோ இன்கேஸ் அவங்க வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறாங்க, ஸோ அவங்கள்ட்ட டக்குன்னு அந்த வீடியோஸ் பார்த்து எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல அப்படின்றப்ப அது எக்ஸாமுக்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம கொடுக்க போற இன்புட்ல இருந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக தனியா ஒரு பாரட்டை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நான் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் பேஸ்ட் ஆன் திஸ் வீடியோ ஸோ அந்த ஏஐ வில் ஜெனரேட் பண்ணி ஃபுல்லாவே நமக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் இது யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்கிரிப்ட் சிஸ்டமும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். அண்ட் ஏஐ வந்து ஃபுல்லா சம்மரியை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். அது ஒரு வீடியோவே ஜெனரேட் பண்ணி அந்த ஏஐ எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, ஸோ இன்கேஸ் எனக்கு வீடியோவா வேணும் அப்படின்ற சம் பீப்புள்ஸ் இருப்பாங்க, வீடியோவா இருந்தால் எனக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், ஷார்ட் வீடியோவா இருந்தா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அந்த ப்ரோ ஏஐ வீடியோ வந்து நாங்கள் ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்க வீடியோ வந்து லிங்க் எடுத்து இங்க போட்டீங்கன்னா இதுல டவுன்லோட் பண்ணுவோம்னா அது எம்பி எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு கன்சியூம் பண்ணுது? என்ன ப்ரோ? இல்ல லிங்க் யூடியூப் லிங்க் எடுத்து போட்டு இங்க டவுன்லோட் பண்றேன்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா ப்ரோ. அது எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்குமா இல்ல லேட் ஆகுதா? அது
இல்ல அது அது வீடியோ பேஸ் பண்ணி ப்ரோ. இப்ப வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இல்ல வீடியோட லென்த் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் அது ½ அன் அவர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்திலேயே டவுன்லோட் ஆயிடும். ஸோ இங்க ரன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ப்ரோ எக்ஸ்பிளைனர் ப்ரொடக்ஷன் ஃபார் ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா இருக்கு. அதான் ஸோ அது மேக்ஸிமம் அந்த ஃபுல்லா எவ்வளவு நேரம் எடுக்குது டைம் டேக்? ஒரு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ்ல அது ஃபுல்லா ரெடி ஆகி ஜெனரேட் பண்ணுவோம் ஃபுல்லா. ஓகே. ஸோ நம்ம லார்ஜ் வீடியோவா அப்லோட் பண்றப்ப அது கொஞ்சம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் எடுக்கலாம். ஓகே. இப்போ நீங்க எப்படின்னா இப்ப வீடியோ கொடுக்குறீங்க, வேற என்ன யூஐ போங்க ஒரு டைம். என்ன ப்ரோ? சரி, அந்த இது வெப் பேஜ் போங்களேன். ஓகே. அந்த யூஐ கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதான் டாஷ்போர்ட் அப்ளிகேஷன் லான்ச் ஆகுது. இதான் ஹோம் பேஜ். இதான் ஹோம் பேஜ். டாஷ்போர்ட் இவ்வளவுதான். ஸோ நம்ம ஜஸ்ட் இங்க வந்து நம்ம அப்லோட் பண்ணா போதும். மேல என்னென்ன வீடியோஸ் நம்ம ஜெனரேட் பண்ணிருக்கோம்ன்றது அது மேல அந்த டாஷ்போர்ட்ல காமிக்கும். இத்தனை வீடியோஸ் நம்ம ஜெனரேட் பண்ணி கண்டென்ட் இதை கொஞ்சம் எடுத்துருக்கோம். மினிமைஸ் பண்ண முடியுமா? இந்த இதை மட்டும், இந்த கூகுள் மீட்டோட இதை ரைட் சைடுல அதை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. கொஞ்சம் டாஷ்போர்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எஜுகேஷன் டோட்டல். இது என்ன ப்ரோ டோட்டல் வீடியோஸ் 4னா நீங்க அப்லோட் பண்ணதா ஆல்ரெடி? இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன கண்டென்ட் அதாவது இன்புட் கொடுத்து நான் ஜெனரேட் பண்ணிருக்கணும். அதோட டீடைல்ஸ் எத்தனை வீடியோஸ் நான் ரெடி பண்ணிருக்கணும் அது மேல ஷோ ஆகும் டாஷ்போர்ட்ல. ஓகே, இத்தனை வீடியோஸ் நம்ம டோட்டலா நான் கொடுத்திருக்கேன். இத்தனை கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அப்லோட் மேனுவலா ஒரே நிமிஷம். ஒரே டைம்ல எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணீங்க? ஒரே ஒரு வீடியோ தானே அப்லோட் பண்ணுவீங்க? ஒரே டைம்ல நம்ம அந்த வீடியோ ஜெனரேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஓகே 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 ஓகே. கொஞ்சம் மேல போங்களேன். இல்ல பேஜோட டாப்புக்கு இது வந்து ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றீங்க. டோட்டல் வீடியோ எவ்வளவு அப்லோட் பண்ணிருக்கோம், ஆமா எவ்வளவு ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றது. கரண்டா இப்ப ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்க ப்ராசஸிங் ஆகுமா? இல்ல ப்ராசஸிங் வந்து ஜீரோல இருக்கு. ப்ராசஸிங் வந்து காமிக்காது. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதுவே ஜெனரேட் ஆகி காமிச்சிரும் ஃபுல்லா. இல்லாட்டி அதுல ப்ராசஸிங் அது கம்ப்ளீட்டட் ஆயிருமோ? அதுல ஒரு சின்ன லோடர் அது ஆல்மோஸ்ட் 93% டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ அத கம்ப்ளீட் பண்ணனும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொன்னு இந்த பேஜ்ல ப்ராசஸிங்ல வந்து நீங்க 0ன்னு ப்ராசஸ் ஆற மாதிரி ஷோ பண்ற மாதிரி. ஓகே அது கூட கொஞ்சம் மேல கீழ நான் ஜெனி கான்செப்ட் கிளிக் பண்ணா ஓகே. சோ வியூ ரிசல்ட் கொடுத்தா அப்படினா எனக்கு அதோட வீடியோ ரிசல்ட் வந்துரும். அதோட எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கீ கான்செப்ட் என்னென்ன இருக்கு அந்த வீடியோல. ஸோ இப்போ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதோட ஆன்சர்ஸும் அது கீழே இருக்கும். ஸோ ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ அதுவே ஒரு கொஸ்டின், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவே ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்டிங் சிஸ்டம். அந்த நம்ம கொடுக்கப்பட்ட வீடியோவோட ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டும் ஃபுல்லாக அதில் இருக்கும் எண்டு வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன அந்த வீடியோல பேசியிருக்காங்க அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த டைம்ல இந்த டைம் வரையும் பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி த ஷிஃப்ட் டு ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அப்படின்றது இது வந்து இந்த டைம்ல பேசியிருக்காங்க அப்படின்றது அந்த கிளிப்ஸா வந்து நமக்கு காமிக்கும். மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து ஃபுல் வீடியோ ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். Foundation models. ஏஐ The ஃபுல்லா new AI paradigm. Exploring how large language models. கேக்குதா ப்ரோ? LLMs. கேக்குது. GPT are இதுல shifting வீடியோனா derived சும்மா from ஆடியோ task மட்டும் தானே நீங்க specific இதுல ப்ளே tools to பண்ணுவீங்க? universal foundations. என்ன ப்ரோ? கரெக்ட்டா? இல்ல இப்ப ஏஐ வீடியோன்னு சொன்னீங்கல்ல, ஏஐ வீடியோனா இந்த ஆடியோ மட்டும் தானே அது அந்த கிளிப்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுது, அப்படிதானே? இல்ல இந்த ஃபுல் வீடியோவே ஜெனரேட்டிவ் யூஸ் பண்ணி தான் டெவலப் அது ஜெனரேட் ஆகுது ஃபுல் வீடியோவுமே. சோ அந்த சம்மரி வந்து ஓகே ப்ளே பண்ணுங்க ஒரு டைம். அது The core ஆடியோ வந்து challenge ஏஐ we வந்து நமக்கு addressed எக்ஸ்பிளைன் is பண்ணும். அத இருக்கிற traditional AI கண்டென்ட். required training separate models for every single task, demanding massive amounts of specific labeled Video data download and பண்ணா human effort download for பண்ணிக்கலாம் each அப்படிதானே? use case. வீடியோ டெவலப் பண்றனால நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. Next, let's understand foundation models.
A single massive model trained on vast data that can be adapted to hundreds of different applications. Next, let's understand generative AI. AI that creates new content by predicting ஓகே the ப்ரோ, most நீங்க likely அது next பாஸ் பண்ணிடலாம். element, like the next word in a sentence. So this is our concept, bro. ஓகே. So இந்த login ஜெனரேட்டட் கிளிப்ஸ்னா என்ன ப்ரோ இது? என்ன bro? லாஸ்ட்ல ஜெனரேட்டட் கிளிப்ஸ். இந்த லாஸ்ட் ஜெனரேட்டிவ் கிளிப்ஸ்னா நான் அந்த வீடியோஸ்ல நான் காமிச்சிருப்பேன்ல. ஸோ இதுல இருந்து இந்த ஜெனரேட் ஆகி கிளிப்ஸா இந்த டைம்ல இந்த டைம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் இந்த டாபிக் பேசியிருக்காங்க அப்படின்றத கீழே டீட்டெயிலாக இங்கே ஷோ ஆகுது. ஸோ மொத்த கிளிப்பா எத்தனை கிளிப் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்றத இங்க டேஷ்போர்ட்ல ஷோ ஆகும். ஓகே. இப்போ இந்த டோட்டல் வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் வச்சிருக்கீங்களா? கிளிக் பண்ணா கீழே போற மாதிரி? இல்ல வீடியோஸ் கிளிக் பண்ண ஆப்ஷன் போற மாதிரிலாம் எதுவும் நாங்க வச்சிருக்கல. ஸோ அது மேல வந்து நம்ம எத்தனை வீடியோ நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷோ பண்றதுக்காக. ஓகே. இது பேக் எண்ட்ல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? இது ஸ்டோர் பண்ணி என்ன வச்சிருக்கீங்கல்ல? இப்ப இந்த ஹிஸ்டரி எல்லாம் மெயின்டைன் பேக் எண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது டேட்டாபேஸ் வந்து MongoDB தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வீடியோ ஜெனரேஷன் எல்லாமே ஜெனரேட்டிவ் AI தான். என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜெமினியோட ஃபிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே கோட்ல இருக்கும் ஃபுல்லா. அது ஃபுல்லாவே பேக் எண்ட் தான். ஸோ வீடியோ எப்படி ப்ராசஸ் பண்றது அதோட வீடியோ ப்ராசஸிங்கும் ஃபுல்லா டீடைலாவே இருக்குது ஃபுல்லா. ஓகே. பேக் எண்ட் ரன் ஆயிட்டு இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட் தனியா ரன் ஆகுது. ஓகே. ரெண்டையும் எதை வச்சு கம்பைன் பண்ணிருக்கீங்க? அந்த இது API URL என்ன ப்ரோ? API URL நீங்க மெர்ஜ் பண்ணிருக்கீங்களா அந்த பிளாட்ஃபார்ம்? API வந்து இல்ல ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து API அந்த அளவுக்கு இருக்கா, API தேவையில்ல. ஸோ பேக் எண்டுக்கு தான் API வந்து யூஸ் பண்றோம். பேக் எண்டுக்கும் வீடியோ ப்ராசஸர், கண்டென்ட் கிரியேஷன் அது எல்லாத்துக்குமே API யூஸ் பண்ணி தான் ஜெமினி API. ஜெமினி அது ஓகே. அந்த URL யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இது ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இடையில பிரிட்ஜா இருக்கும்ல ஒன்னு கனெக்ட் பண்றதுக்கு, அது என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சேம். அதாவது எப்படி டெவலப் பண்ணிருப்போம், ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML UX டெவலப் பண்ணி அதை வந்து ஓகே. இது ஃபிளாஷ் கோட் சொல்லிட்டு பைத்தான்ல நாங்க. ஹலோ சார், ஆக்சுவலி ஃபிளாஷ் இல்ல சார், ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்றதுக்கு வந்து ரெஸ்ட் API யூஸ் பண்ணிருக்கோம். ஃபாஸ்ட் API. ஃபாஸ்ட் API ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபாஸ்ட் ஓகே. ப்ரோ உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. குமரேசன் ப்ரோ கொஞ்சம் லவுடா பேசுங்க. நீங்க பேசுங்க கேட்கல. ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் API ஓகே. ஃபாஸ்ட் API. ஹலோ ஃபாஸ்ட் API ரெஸ்ட் API யூஸ் பண்றீங்களா? ஓகே. எஸ் ப்ரோ, கனெக்ஷன் வந்து ரெஸ்ட் API யூஸ் பண்றோம். சுத்தமா கேட்கல ப்ரோ எனக்கு. உங்களுக்கு எதுவும் கேட்கலாம் தெரியல. குமரேசன் ஹலோ இப்போ கேட்குதுடா. இத்தனை பேச கேட்கல. இப்போ கேட்குது. சொல்லு. ப்ரோ ஆக்சுவலா ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிரிட்ஜுக்கு வந்து ரெஸ்ட் API யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து ரெண்டும் கனெக்ட் பண்றதுக்காக ரெஸ்ட் APIs யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நார்மலா CRUD மாடல்ஸா யூஸ் பண்ணிருக்கோம். ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. அப்லோட் வீடியோ ப்ரோ ஒரு நிமிஷம். அந்த அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணுங்க. கீழே கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே. ப்ரோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல சப்போஸ் இப்போ வந்து அந்த இது வந்து யூடியூப் URLஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காது. இந்த ஃபீச்சர் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, சப்போஸ் இப்போ ஜிமீட்ல அப்லோட் பண்றோம், இல்லை ஜூம்ல அப்லோட் பண்றோம், ஜூம் மீட் அட்டன் பண்றோம் அப்படின்னா அந்த ஹோல் வீடியோ நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ இங்க டேரக்டா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து URL லிங்க்ஸ், அப்புறம் வந்துட்டு டிரைவ்ல அப்லோட் பண்ணி டிரைவ் லிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த லிங்க்ஸ் வந்து ஃபீச்சர் இருக்கு. இது வந்துட்டு நம்ம டேரக்டா வீடியோவே அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி. லைக் இப்போ வந்து லாங் வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம லிங்க்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப் லிங்க்ஸ்ல. இது வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்றது MB வீடியோட சைஸ் வந்து கம்மியா இருக்குன்னா நம்ம டேரக்டா வீடியோவே அப்லோட் பண்ணிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜென்ரேஷன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சீக்கிரமா கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே.
அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ. வேற என்ன இருக்கு? யாராவது அடுத்து ஒரு வீடியோஸ் ஓகே. இப்ப இதுல புதுசா ஜென்ரேட் ஆகுறது வந்து கீழே தான் வரணும். சென்னை புதுசா ஜென்ரேட் ஆகுறது வந்து கீழே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வச்சுக்கலாம். ஹிஸ்டரி மாதிரி லைக் இது. இப்ப டெலீட் பண்ணீங்கன்னா மொத்தமாவே டெலீட் பண்ணிடுவீங்களா இல்ல டிபில எதுவும் மெயின்டைன் பண்ணுவீங்களா? இல்ல சார், டெலீட் பண்ணிட்டா டெலீட் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லா டெலீட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா டெலிட் Restore ஆயிடும். பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. டைரக்டா சர்வர்ல கம்பெனி சர்வர்ல அப்படியே டெலீட் பண்ணிடுறோம். இதுல ஹிஸ்டரி மெயின்டைன் பண்றீங்க அப்படிதானே? இது வந்து பிப்ரவரி 10 யூஸ் பண்ணிருக்கீங்களா? இது நம்ம அவுட்புட் எடுத்திருக்க வீடியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரீவாட்ச் பண்ணுவோம். எடுத்துக்க வீடியோஸ் வந்து ஹிஸ்டரி காமிக்கிறக்க எப்ப நம்ம ஜெனரேட் பண்ணிருக்கோம் காமிக்கிறக்க. சோ அந்த வியூஸ் என்ன ப்ரோ? 0 வியூஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன? சோ வியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஜெனரேட் பண்ற வியூஸ் இருக்குல்ல, சோ அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றோம் அப்படின்னா அது கவுண்ட் ஏறும். எத்தனை திரும்பி வந்து பாத்துருக்கோம் அப்படின்றது. ஓகே. கம்ப்ளீட்டட்னா இது கீழ இது என்ன? கம்ப்ளீட்டட் வியூ ரிசல்ட் டெலீட். அது வந்து கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ நம்ம ஜெனரேட் ஆகுதுல, இங்க ப்ராசஸிங் நீங்க போட சொன்னீங்க. ப்ராசஸிங் ஆறத. சோ அந்த ப்ராசஸிங் ஆகி கம்ப்ளீட் ஆனது அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதா அப்படின்னு கீழ காமிக்கும். சோ வீடியோ ஜெனரேட் ஆனதா கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். சோ அவ்வளவுதான். அந்த ஜெனரேட்டட் வீடியோ வியூ ரிசல்ட்ல இருக்கு. வியூ ரிசல்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஃபுல்லா அதுல கீழ உள்ள இருக்கும். ஓகே. லாகின் அத்தென்டிகேஷன் எதை வச்சு பண்ணிருக்கீங்க ப்ரோ? அதான் OAuth அந்த மாதிரி கேக்குறேன் நானு. JWT டோக்கன் டோக்கனைஸ் பண்ணிருக்கீங்களா? சார் டோக்கன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். செக்யூரிட்டி வந்துட்டு பெருசா பில்ட் பண்ணல. ஏன்னா இது வந்து டெப்ளாய்மென்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, அகாடமிக் ப்ராஜெக்ட் தானே. இல்ல சும்மா ஒரு இதுக்காக நான் கேக்குறோம். நாங்க ரொம்பலாம் எதிர்பார்க்கல. சும்மா லைட்டா நீங்க எவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம். நாங்களா ஒன்றும் பண்ணல. சார் அகாடமிக் ப்ராஜெக்ட் டெப்ளாய்மென்ட்னு வரப்ப நம்ம வந்து செக்யூரிட்டி டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணனும். ரொம்ப நீங்க லாகின் பேஜ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதனால கேட்டீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. சார் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா டோக்கன்ஸ் AWT டோக்கன்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது இப்போ சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நாங்க வந்துட்டு இப்போ ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அகாடமிக்ஸ் ப்ராஜெக்ட் ஷோகேஸ் பண்றதுக்காக பில்ட் பண்ணிருக்கனாட்டிக்கு ஃபீச்சர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஓகே ஓகே. கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா டைரக்டா லாகின் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கோம். இன்னும் இது செக்யூரிட்டிக்கு எதுவும் வந்துட்டு பில்ட் பண்ணல. டைரக்டா நம்ம வந்துட்டு இப்ப நியூ யூசர் வராங்கன்னா லாகின் பண்ணிட்டு டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா ப்ரோ, டைரக்டா ஒருவேளை சைன் அப் பண்ணா சைன் அப் ஆப்ஷன் கீழ இருக்கு. சைன் அப் வந்து கிளிக் பண்ணா யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. சோ ஸ்டூடண்டா இருந்தா ஸ்டூடண்ட் ரோல் கொடுத்திருக்காங்க. கிரெடென்ஷியல்ஸ் மேட்ச் ஆச்சுனா ரோல் வந்து ஒரே ரோல் தான் வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஸ்டூடண்ட் மட்டும் அதல இன்னொரு ரோல் வச்சிருந்தோம், இந்த எஜுகேட்டர் அண்ட் ஸ்டூடண்ட். ஓகே. சரி, எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்னு வரப்ப இப்போ சப்போஸ் வந்துட்டு எஜுகேஷன் சைட் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸும் ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் சார் கொடுத்துருக்கோம். லைக்ஸ் அந்த வீடியோல இருக்க கீ பாயிண்ட்ஸ்ல கீ கான்செப்ட்ஸ்ல இருந்து இன்டர்வியூ ஜென்ரேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், அது போக வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அந்த மாதிரியும் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. நான் பர்சனலி ஒர்க் ஆகி இதுல வந்து நீங்க அந்த கீழே வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குல்ல கீழே, இதுல ஏதாவது PDF டவுன்லோட் ஆகிற மாதிரி வச்சிருக்கீங்க? அப்படி இல்லை, ஜஸ்ட் இது டிஸ்பிளே மட்டும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சார் டேரக்டா வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேரக்டா மேல இருக்க அந்த வீடியோ கண்டென்ட் ஃபுல்லா ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தோம். ஸோ இப்போ கரண்டா வந்து நாங்க கேட்கறது நாங்க வந்து ஒர்க்ல இருக்கோம். லைக் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே சிங்கிள் PDF டவுன்லோட் பண்ற மாதிரி. மொத்த மேல எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில இருந்து கீழே கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல இருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ற மாதிரி தான் சார் பண்றோம். அது மாதிரி இதுல சும்மா இல்லாட்டி இதுவும் வைக்கலாம். டைம் இருந்தா அந்த சும்மா சாம்பிள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி சும்மா டெஸ்ட் நம்ம கிளிக் பண்ணா 10 questions மார்க் இன்டர்வியூ மாதிரி குவிஸ் மாதிரி சொல்றீங்க. சார் லைக் குவிஸ் மாதிரி சொல்றீங்களா? லைக் ஜெனரேட் ஆகிற மாதிரி சொல்றீங்களா? திஸ் ஜெனரேட் சும்மா ஒரு டெஸ்ட் சும்மா சாம்பிள் எடுக்கிற மாதிரி.
எஸ் சார் நல்ல ஐடியா இருக்கு. எஸ் சார். ஓகே சார். அப்புறம் நான் இது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு யூடியூப் வீடியோல இருந்து டைரக்டா லிங்க் கொடுக்குற மாதிரி இல்லாம இப்போ லாங் வீடியோஸ் டிரைவ்ல அப்லோட் பண்ணி டிரைவ் லிங்க் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டும் வந்து பண்ணிக்கலாம். லாங் வீடியோஸ்க்கு வந்துட்டு அது பாஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் ஆகுறதுனாட்டிக்கு நம்ம டேரக்டா டிரைவ் லிங்க்ல இருந்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். நம்ம யூசர் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அது ஆமா சார். அதான் வந்து இப்போ டேரக்டா டிரைவ்ல புஷ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி ட்ரை பண்றோம். எல்லாமே ஓகே தான் ப்ரோ. எல்லாம் ஓகே தான். அந்த டைம் மட்டும் தான். அதான் நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. ஏன்னா மெயினா வந்து டைம் தான் பார்ப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எந்த வீடியோ எது கொடுத்தாலுமே, சின்ன வீடியோ கொடுத்தாலும் சரி, பெரிய வீடியோ கொடுத்தாலும் மேக்ஸிமம் 1 மினிட் குள்ள இருந்தா ஓகே. அப்படிதான் எல்லாருமே. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா மாடல் வந்து ஜெமினை 2.5 அந்த பிளாஸ்டர் மாடல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ நான் அட்வான்ஸ் மாடல் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எனக்கு குவிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மாடல் நம்ம யூஸ் பண்றோம். அதனால நம்ம அந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். டோக்கன்ஸ் பார்த்தோம்னா $20 to $30 வந்து பே பண்ற மாதிரி காமிக்குது வெளியே. ஸோ அந்த மாடல் யூஸ் பண்ணோம்னா பிரீமியம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாடல் எங்களால யூஸ் பண்ணி டெவலப் பண்றது இப்போதைக்கு ஏன்னா அங்க காலேஜ். ஸோ அந்த அளவுக்கு ஓகே. கிடைக்கிற மாதிரி இந்த மாடல் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவோம். இந்த மாடல்னால நமக்கு அந்த டியூரேஷன் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளவுதான், மத்தபடி வேறனால இல்ல. நீங்க ப்ராஜெக்ட்ல இங்க ரிவ்யூ கொடுக்கும்போது மெயினா இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வந்து ஓபன் சோர்ஸ் தான் யூஸ் பண்றோம், எதுவும் பெய்டு சோர்ஸ் யூஸ் பண்ணல. அதனால இப்ப கொஞ்சம் லேட் ஆகும். பெய்டு சோர்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்சம் வேகமா ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க ஏன்னா அதான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. எப்படின்னா அந்த டைம் தான் பாப்பாங்க மெயினா. நீங்களே அப்படித்தானே போன்ல யூஸ் பண்றீங்கன்னா சோ அது வந்து இல்ல மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெமினையோட ஃபிளாஷ் மாடல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஏன்னா அதுக்கு மட்டும் தான் டோக்கன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ அன்லிமிட்டட் டோக்கன்ஸ். சோ நான் அதே இன்னும் ஜெமினையோட 3.13 அந்த 3 பாயிண்ட் மேல அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு இன்னும் டைமிங் கம்மியாகும், இன்னும் சீக்கிரமா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனா அது பிரீமியம் மாடல்ஸ். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு $20 to $30 பே பண்ற மாதிரி இருக்கு டோக்கன்ஸ்க்கு. ஓகே. சோ மந்த்லி. சோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். மத்தபடி சோ நாங்க இப்போதைக்கு டெவலப் பண்ணிருக்கோம். ஓபன் சோர்ஸே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல நீங்க சொல்லும் போது அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ப்ரோ. எல்லாம் ஓகே. மற்றபடி எல்லாம் ஓகே தான். ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே. இந்த 3 டாட் என்ன ப்ரோ கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோல? இங்க கிளிக் பண்ணுங்க. அதுல ப்ளே பாக்ஸ் வீடியோ அது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. பிக்சர்னா ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுக்கறதா? எஸ் ப்ரோ. அதுதான். இல்ல ஸ்கிரீன்ஷாட் இல்ல ப்ரோ, வீடியோ மினிமைஸ் பண்ணி வரும். மினிமைஸ் பண்ற மாதிரி. சின்ன இது ஓகே. சின்ன ஓகே. சரி. லைக் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கரண்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோல ஒர்க் பண்ற மாதிரினா நம்ம பிக்சர் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அந்த ஆப்ஷன். Foundation models. The new AI and also இது ஓபன் சோர்ஸ் யூஸ் பண்றதுனால தான் வந்துட்டு பின்னாடி நீங்க வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது கேட்டிருந்தீங்க லைக் அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ரீட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்துட்டு நம்ம வந்து பேசிக்கா டெம்ப்ளேட்டை வந்து டைரக்டா டம்ப் பண்ணி வந்துட்டு நம்ம ப்ரீ டவுன்லோட் டெம்ப்ளேட்ஸை வந்துட்டு ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ ஓப்பன் சோர்ஸ் இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸா போறப்ப நம்ம வந்து அனிமேட்டட் வீடியோவே கிரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ற மாதிரி பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்றதுனாட்டிக்கு என்ன ஆப்ஷன்னா பின்னாடி ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ரீட் பண்ணாம இருக்கிறதுக்காக லைக் இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து டைரக்டா டம்ப் பண்ணி அதை கூட யூஸ் பண்ற மாதிரி கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தோம். பட் ஆனா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்றதுனாட்டிக்கு நம்ம டெக்ஸ்ட் ரீட் பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு. சோ அதோட கோட்டா எக்ஸிஸ்ட் ஆயிருது. சோ அதனால டெம்ப்ளேட்டை வந்து நம்ம அப்படியே டம்ப் பண்ணோம்னா அது லைக் இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணியிருந்தாலுமே இப்போ எவ்வளவு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணாலுமே எல்லா வீடியோஸும் சேம் டெம்ப்ளேட் வந்து ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓகே. ஓகே ப்ரோ, எல்லாமே ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே தான். ஃபைனல் இது ஃபைனல் ப்ராஜெக்ட் தானே ப்ரோ இது? ஆமா ப்ரோ. ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சா எல்லா ரிவ்யூவும்
இல்ல ரிவ்யூ இனிதான் ப்ரோ இருக்கு. ரிவ்யூ இனிதான் இருக்கு. அதான் உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டோம்னா அதை வச்சு அப்டேட் பண்ணிப்போம்ல, அதனால தான். ஓகே ஓகே ஓகே. எது இப்ப லாஸ்ட் ரிவ்யூவா இல்ல? ஆமாம், லாஸ்ட் ரிவ்யூ ப்ரோ. ஃபைனல் தான். ஓகே. இன்னும் கூட டைம் இருக்கு. நீங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது நாங்க சேஞ்ச் பண்றதா பண்ணிப்போம். இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் 25 டேஸ் பக்கம் இருக்கு. காலேஜ் எப்போ முடியுது ப்ரோ? இப்போ ஏப்ரல் வந்துருச்சு. ப்ரோ ஏப்ரல் செகண்ட் வீக் ஏப்ரல் வந்துடும் ப்ரோ. ஓகே. ஏப்ரல் 20 வந்து ஏப்ரல் 22 சம்திங் ஃபைனல் சொல்லிருக்காங்க. ஓகே. அதான் ப்ரோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து கீழே கொடுத்த அந்த இதை வந்து டவுன்லோட் வேணா ஒரு ஆப்ஷன். டவுன்லோட் ஆப்ஷன். ஓகே ஓகே ஓகே. ஆமா. டவுன்லோட் அப்புறம் டெஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சா வைங்க. குவிஸ் ஆப்ஷனும் பிடிஎஃப். ஆமா, இந்த இத வந்து இந்த பேஜ் நடுவுல ஒரு பேஜ் மாதிரி கொடுத்துருக்கீங்கல்ல, உள்ள பாப்அப் மாதிரி. இது இத முடிஞ்சா நீங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்களேன், மேல கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. இல்ல மேல ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. மேல ஸ்டார்டிங் போங்க மேல. இங்க க்ளோஸ் பண்ற கீழே டபுள் கிளிக் பண்ணா வேற ஸ்கிரீனுக்கு வெளியில கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகுமா? இல்ல அந்த க்ளோஸ் மட்டும் இல்ல, வெளியில கேட்டேன். இல்ல ப்ரோ நீங்க சொல்றது புரியல. இல்ல ஓபன் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த இன்ட் மார்க் இருக்குல, க்ளோஸ் பட்டன் கொடுத்துருக்கீங்களா, அது கிளிக் பண்ணா மட்டும் தான் க்ளோஸ் ஆகுமா இல்ல ஸ்கிரீன்ல வெளியில எங்கேயும் இல்ல நார்மலா டேப் பண்ணாலே க்ளோஸ் ஆகும். ஓகே அதான் கேட்டேன் நான். இல்லனா யூசர் திருப்பி மேல இருந்து கீழ இருந்தாங்கன்னா மேல வர வந்து தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்காக கேட்டேன். இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ, சும்மா நார்மலா இங்க இந்த பக்கத்துல டேப் பண்ணாலே கீழ. அதான் ஓகே. அதான் டபுள் டேப் பண்ணா. டபுள் டேப் கூட இல்ல, சிங்கிள் டேப் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும். ஓகே. வேற இந்த கம்ப்ளீட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து வீடியோ ஜெனரேட் ஆகி ப்ராசஸ் ஆகி வருதுல, நீங்க ப்ராசஸிங் ஆப்ஷன் நீங்க காமிக்கிற மாதிரி வைன்னு சொன்னீங்க. ஸோ அதை நாங்க அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அதை அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளீட்ன்ற ஆப்ஷன் வந்து இங்க ஷோ ஆகும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ ஜெனரேட் ஆயிடுச்சு. இல்ல அது தேவையில்லைன்னு எனக்கு. நீங்க ப்ராசஸிங் எப்படின்னா லோடர் மட்டும் லோட் பண்ணிடலாம். இல்ல இங்கேயே நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஜெனரேட் பண்ணி காட்டுறீங்களே இந்த கார்டுலயுமே நீங்க ஒரு லோடர் போட்டு விட்டா போதும். லோடர் அங்க எல்லாமே ஜெனரேட் பண்ணி முடிச்ச பின்னாடி கூட நீங்க கண்டென்ட் ஷோ பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த கம்ப்ளீட் எல்லாம் தேவையில்லைதான் எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி டெலீட்டுமே பட்டனா வைக்காம கூட சரி, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட்டட் ஆனா தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அது டெலீட் கூட இருந்துட்டு போகுது, ஆனா கம்ப்ளீட்டட் தேவையில்லை. இது ஓகே. ரிவ்யூ வந்து அப்டேட் ஆகுதான்னு பாருங்க. ரிவ்யூ அப்டேட் ஆகலைன்னா வியூ அப்டேட் ஆகுதான்னு பாருங்க. வியூ அப்டேட் ஆகலைன்னா அதை கூட எடுத்து விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்டேட் ஆன மாதிரி தெரியல. ஓகே ஓகே ஓகே. அதை எடுத்து விட்டுருங்க, கம்ப்ளீட்டடும் தேவையில்லை. கார்டுலயுமே சும்மா தானே பிளாங்கா தானே கொடுத்துருக்கீங்க இங்க அந்த மேல இருக்கிற. கார்டுமே நீங்க ஒரு சின்னதா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இவ்வளவு பெரிய கார்டு கொடுத்துருக்கீங்க, இதுல கண்டென்ட் எதுவுமே இல்ல, சும்மா ஸ்கிரீன் தான் பெருசா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இல்லைன்னா இதுல ஒரு ஏஐ ஜெனரேட்டட் மிஷின் லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி, டீப் லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஏஐ மூலமா எடுத்து ஒரு பிக்சர் மாதிரி மேல காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கார்டுல. சும்மா எல்லாத்துலயுமே பிளெயினா இருக்கு. இல்லைன்னா கார்டை பண்ணி அதை ஏதாவது மினிமைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்க யூஐ நல்லா இருக்கும். அதுக்காக ஓகே ப்ரோ. அப்புறம் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேப்ஸ்லயே வர மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேல அனீஸ்ன்னு இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல தானே வருது. ஆமா ப்ரோ. அது நீங்க சர்வர்ல ஸ்டோர் பண்ணும்போது கூட நீங்க அப்பர் கேஸ்ல போட்டு கூட ஸ்டோர் பண்ணி ஷோ பண்ணலாம். இல்ல யூஐல வரும்போது கூட டூ அப்பர் கொடுத்து ஏதாவது பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன இது யூஐல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யூஐ பார்க்க நல்லா இருக்கும். மற்றபடி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே தான். மெயினா ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்பாங்க. இல்ல ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சிட்டீங்கன்னா யூஐல எதுவும் சேஞ்ச் பண்ண முடியுமா பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இந்த கார்டுமே கீழே தான் கடைசி வருது. நீங்க ஒரு 15 20 வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிட்டு தானே வர்ற மாதிரி இருக்கு. மேல அப்லோட் ஆனா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ.
நீங்க Sir, சொல்றது மேல இல்ல, கார்டு இல்ல. வந்து மேல வர மாதிரி சொல்றீங்க. இல்ல அது கார்டு கீழே வச்சிருக்கீங்க இப்ப அத இது வேணா மாத்த வேணாம் அது வேணா அதனால இருக்கட்டும் இல்ல கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணா எப்படின்னா லாஸ்ட்ல வருதுல்ல ஒரு இப்ப லாஸ்ட்ல வருதுல்ல ப்ரோ வீடியோ கம்ப்ளீட் அதுல ஆக நம்ம இங்க வீடியோ ஆப்ஷன் ஜெனரேட் இப்ப நீங்க அசெண்டிங் பண்றோம். ஆர்டர்ல கொடுத்துருக்கீங்க இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல வீடியோ இங்க கீழே வருதுல்ல ஆமா. ஃபர்ஸ்ட் எஸ்என்சிஎல் எம்எல் இது வந்து நான் சொன்னா தலையில இப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சொல்றேன் Descending order ல இப்ப ஓ புரிஞ்சு ஏன்னா இப்ப நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்ப 10 வீடியோ மட்டும் இல்ல நீங்க இப்படி வந்தாதான் கரெக்டா இருக்கும் லேட்டஸ்டா அப்லோட் பண்ணதுதான் மேல வரணும் அப்பதான் யூசர் வந்து செக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் ஆனே வந்து பார்க்க முடியும் நீங்க ஒரு 50 வீடியோ பார்த்திருப்பீங்க நீங்க திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வர முடியாது அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி கார்டு கொடுத்தீங்கனாலும் ஒரு இப்ப 3 கொடுத்துருக்கீங்களா ஒரு 4 இல்ல 5 ஒரு 4 கூட கொடுத்துக்கோங்க 4 கொடுத்து சிம்பிளிஃபை பண்றீங்க அப்படின்னா ஒரு பேஜ்ல வந்து 10 கண்டென்ட்டோ இல்ல 12 கண்டென்ட்டோ காட்டுற மாதிரி பேஜினேஷன் மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போற மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் கீழே அப்படியே லோட் ஆகிட்டே இருக்காங்க ஓகே 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 ஏன்னா நீங்க வீடியோ இப்ப 4 வீடியோ பத்தி எவ்வளவு 5 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்களா இப்ப ஒரு 30 வீடியோ அப்லோட் பண்றீங்க சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு 30 வீடியோ அப்லோட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கீழே வந்துகிட்டே இருக்கும் அந்த கார்டு அது பேஜ் மாதிரி நல்லா இருக்கும் பேஜ் 1 பேஜ் 2 ஓகே ப்ரோ புரிஞ்சு. ஆமா கீழ வந்து நீங்க ஒரு சும்மா ஒரு பேஜ் இந்த 1 பேஜ்க்கு 10 இதுங்கற நெக்ஸ்ட் பேஜ் லேட்டஸ்டா வர்றது மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மேல இப்ப எசென்சியல் எம்எல் இருக்கா அங்க வந்துறணும் இப்ப ஜென் ஏஐ இப்ப கான்செப்ட் கொடுத்தீங்க அது ஃபர்ஸ்டா வரணும் அந்த மட்டும் டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் டேட் வந்து ஷார்ட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ ஆமா ஆர்டர் மாத்த ரீசெண்டா இருக்கிறது மேல வரும் அதான் டேட் ஷார்ட் பண்ண சொல்றீங்க டேட் ஷார்ட் பண்ணி டிசைனிங் ஆர்டர் வைக்க சொல்றீங்க ப்ரோ ஆமா ஓகே ஓகே ப்ரோ நீங்க எடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்து இல்ல நீங்களே அதானே யோசிப்பீங்க இப்ப அப்லோட் பண்ணிருக்கீங்க ஒரு வெப்சைட்ல நீங்க போய் கடைசியில போய் தேட முடியாதுல்ல மேல இருக்கணும் அது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணாலும் பேஜினேஷன் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ சேஞ்ச் பண்ணி அத கம்ப்ளீட்டா வியூஸும் எடுத்துருங்க டெலீட்ட வந்து நீங்க மேல ஒரு இந்த நீங்க 3 டாட் கொடுத்துருங்க எல்லாரும் மெனு மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ல எதுவும் கொடுக்கலாம் இந்த கார்டை கிளிக் பண்ணா உள்ள ஓபன் ஆகுமா அது ஓபன் ஆகாது வியூ ரிசல்ட் கிளிக் பண்ணா மட்டும்தான் ஓபன் ஆகும் அப்படிதானே ஆமா கார்டு கிளிக் பண்ணாலும் ஓபன் ஆனா நல்லா தான் இருக்கும் ஓகே ப்ரோ பண்ணி அது பண்ணிக்கலாம் நோட் பண்ணிட்டேன் இல்ல இந்த மாதிரி சின்ன இதா எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப மைனூட்டா கேட்பாங்க நிறைய என்ன பண்ணலாம் எல்லாம் இல்ல சும்மா பார்த்தோன்னே மேலாப்பா இருக்கிறதுக்கு சொல்றாங்க ஓகே ஓகே சொல்றேன்னு வச்சுக்கிறாங்க இல்ல ப்ரோ இருக்கு ரொம்ப சொல்ல சும்மா மேலோட்டமா சின்ன இதா மெயினா பேஜினேஷன் அந்த கார்டு ஓகே ஓகே மேல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ இது கார்டுக்கு மேல வந்து இதை அப்லோட் பண்றது கொஞ்சம் நடுவுல சென்டர் அந்த பார்ட் மட்டும் அப்லோட் வீடியோ அந்த யூஆர்எல் அந்த இதுக்கு வாங்க ஸ்கிரீன் இல்ல நெட்வொர்க் இதாயிடுச்சு நினைக்கிறேன் மணி ஸ்கிரீன் தெரியுதா கொஞ்சம் ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதா இது தெரியுது உள்ள போ ப்ரோ இப்போ ஒரு யூஆர்எல் எடுத்து மட்டும் போடுங்களேன் சும்மா அந்த வீடியோ டைட்டில் ஏதாவது இதே லிங்கை கூட காப்பி பண்ணுங்க இதுல இந்த பிளேஸ் ஹோல்டர்ல ஒரே நிமிஷம் அப்படியே இருந்தது ஒரு நிமிஷம் அழிங்க அதை ஃபுல்லா அழிங்க மொத்தமா டெலீட் பண்ணுங்க அந்த யூஆர்எல் இந்த பிளேஸ் ஹோல்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்
எப்படி bro? என்ன மாதிரி யூசருக்கு சொல்றீங்க? புரியுற மாதிரி ப்ளீஸ் அப்லோட் த யூடியூப் யூஆர்எல் அந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து Enter the URL link அந்த மாதிரி சொல்றீங்களா? காப்பி த யூஆர்எல் அந்த மாதிரி ஏதாவது. ஓகே ஓகே இது வந்து பண்ணிடலாம். சும்மா அந்த www. அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம அது என்னன்னே புரியாதுல. இப்ப யூசர் பாக்குறாங்க என்னடா அது ஏதோ யூடியூப் லிங்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி லிங்க் இருக்க மாதிரி இருக்கு. லிங்க் இருக்கிற மாதிரி இல்ல, டிசேபிள் இருக்கு. பட் அப்லோட் பண்ண சொல்றாங்கன்னு தெரியும். ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல மிஷின் லேர்னிங் லெக்சர் சீரிஸ் அதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ணா எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். பிளேஸ் ஹோல்டர் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் சிஎஸ் 229 லெக்சர் சும்மா நீங்க எல்லாம் சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே பிளேஸ் ஹோல்டர். ஆமா சும்மா சாம்பிள் சாம்பிள் மாதிரி தான் சார். ஓகே 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 ப்ரோ அந்த அது டைம் எல்லாமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ரோ அந்த டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ப்ரோ? லைக் வேற டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்ணா டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுமா? இல்ல ப்ரோ, கரண்டா நாங்க வந்து ஏஐல நீங்க எது எல்லாமே நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நான் அதையே கேட்க வருது. நாங்க சிஎஸ்சி தான் ப்ரோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நாங்க ஏஐ எங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி பெய்டு வெர்ஷன் தான் ப்ரோ. ஆபீஸ்ல பொறுத்தவரை யூஸ் பண்ணுவோம் நாங்க. எங்களுக்கு தெரியல, நாங்க எதுவும் அப்படி தனியா எதுவும் எடுத்து ஒர்க் பண்ணல. மோஸ்ட்லி எங்களுக்கு எல்லாமே பெய்டு தான். எதுனாலுமே பெய்ட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். ஐடியா இல்ல ஓப்பன் சோர்ஸ்ல. மணி உனக்கு எதுவும் தெரியுமா? ஓப்பன் சோர்ஸ்ல ஓப்பன் சோர்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு. ஜஸ்ட் சொல்லுங்க, ஓப்பன் சோர்ஸ் தான் இவ்வளவுதான் இருக்கு. அதுல டைம் ரெடியூஸ் பண்ண முடியாது சொல்றத நாங்க வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கே மாத்திட்டோம். ஃபாஸ்ட் ஏபிஐ போயிட்டோம். ஆனா அப்பயுமே நீங்க வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப ஏன்னா இது வீடியோ ஏன்னா வீடியோ நமக்கு டியூரேஷன் அதிகமா இருக்கும், டைம் போகுது. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இது இது ஓகே தான். நீங்க இல்ல ஆமா நீங்க காலேஜுக்கு இது ஓகே தான். இது ரொம்ப எதிர்பார்க்கறாங்களா என்ன காலேஜ்ல எதுவும்? இல்ல ப்ரோ, இது சொல்லல, இது ஓகே தான் சொன்னாங்க. ஓகே ஓகே இது அவ்வளவுதான். ஓபன் சோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணிலாம் நீங்க காசு போட்டு அதெல்லாம் தேவையில்ல. அப்படி கேட்கல. அது ஜெனரேட்டிவ் இல்லாம லைக் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா அங்க கொஞ்சம் டைம் ரெடியூஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி ஏதாவது கேட்டேன். அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே இது அந்த டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. தெரியல எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுது. மெயினா இதை பண்ணுங்க. அப்புறம் வேணா அந்த கோட ஆப்டிமைஸ் பண்ணி வேணா பாருங்க வேற ஏதாவது ஏபிஐ கொடுத்து. அப்புறம் கொஞ்சம் மேல ஸ்கிரீன் கொஞ்சம் யுவர் வீடியோஸ் எதுவும் இல்ல இப்ப இந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணா கீழ போகும். ஒரு எதுவும் போவேன். அப்புறம் இந்த கார்டு எதுவுமே ஒர்க் ஆகாதுல மேல இருக்கிற கார்டு எதுவும் இல்ல அது சும்மா ஹிஸ்டரி மட்டும் தான் ஷோ ஆகும். கார்டுல அது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸிங்லாம் வேணாம், நீங்க எடுத்துடலாம். அது இல்ல அப்படின்னா நீ அந்த ப்ராசஸிங், ஏன்னா ப்ராசஸிங் வந்து நீங்க எதுவும் கவுண்ட் காட்ட போறது இல்லை. இங்க ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்றோம். அதை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க அந்த கார்டுல வந்து ப்ராசஸிங் ஆகும்போதே அந்த கார்டை காட்டுறீங்க அப்படின்னா கார்டை காட்டிட்டு அதுல ஒரு லோடரை போட்டு விட்டுருங்க. ஓகே ஓகே. இங்க ப்ராசஸிங் தேவையில்லை. நீங்க கேட்டா அது நீங்க அங்கே மட்டும் லோடர் இல்லைன்னா இந்த பேஜ் மொத்தமாவே லோடரை போட்டு விடலாம். போட்டு விட்ட முன்னாடி நீங்க கார்டை காட்டலாம். ஹோல் பேஜையுமே லோடர் போட்டு விடலாம். அந்த மாதிரி செட் பண்ணலாம். ஜெனரேட்டட் கிளிப்ஸ் ஓகே, ஒரு ஹிஸ்டரி மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட்டடுமே தேவையில்லைதான். ஏன்னா நீங்க டோட்டல் வீடியோஸ்னு காமிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் இருக்கு. ப்ராசஸ் பண்ணாதான் நம்ம காட்ட போறோம். கம்ப்ளீட்டடுமே இல்லை. ஓகே, 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த கவுண்ட் வேணா காமிச்சுக்கலாம் நம்ம இதுல. அப்படியே கீழே அந்த அப்லோட் வீடியோ காட்டுங்க ப்ரோ. இங்க அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணுங்க.
அதுலயே சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம் ஹோல்டர், பிளேஸ் ஹோல்டர் எல்லாமே சும்மா சாம்பிளுக்கு. ஓகே. இது லோக்கல்ல இருந்து டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஒர்க் ஆகுதுல ப்ரோ அதெல்லாம்? என்ன ப்ரோ? இல்ல டிராக் அண்ட் டிராக் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களே, டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி. ஆமா ப்ரோ. அதெல்லாம் ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? ஒர்க் ஆச்சா? ஒர்க் பண்ணி பார்த்தோம். ப்ரோ இது வந்து வீடியோவா அப்லோட் பண்றது தான் ப்ரோ. அது வந்து URL பண்றது. இது வந்து டைரக்டா வீடியோவே. இது டைரக்டா வீடியோ டைரக்டா அப்லோட் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம வீடியோ அதான் நீங்க லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கத அப்லோட் பண்றதுதான். அதான் ஒர்க் ஆகுதான்னு கேட்டேன். அது வர்க்கிங் கண்டிஷன். வொர்க்கிங் கண்டிஷன். ஓகே. இல்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல அங்க இருந்து வீடியோ காப்பி பண்ணி அப்படியே டிராக் அண்ட் டிராப்பும் போட்டுருக்கீங்கல்ல, அதுக்கு அதனால கேக்குறேன். இங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு, இங்க நம்ம டைரக்டா அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா ப்ரோ இருக்கு. நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து அப்லோட் பண்ண முடியும். டிராக் அண்ட் டிராப் பண்றதுனாலும் லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி தான் இருக்கு. டைரக்டா நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு புரியல. டைரக்டா வீடியோ கொடுக்குற மாதிரி கேக்குறீங்களா? இல்ல ப்ரோ, ஒண்ணு அப்லோட் பண்ணலாம். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதாவது லோக்கல்ல இருக்க வீடியோ செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணவும் முடியும். நம்ம லோக்கல்ல இருக்க வீடியோ அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி இதுல வச்சோம்னா அதுவும் அதுவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் கேட்டேன். ஏன்னா நீங்க அதுல கொடுத்துருக்கீங்க டிராக் அண்ட் டிராப்னு, அதனால கேட்டேன். ஒருவேளை அப்லோட் அப்படிதான் ப்ரோ இருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா வீடியோ டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம், அப்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர் சார். அதுல வேணா அப்லோடுன்னு ஒரு வார்த்தை மேல அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆர் டிராக் அண்ட் டிராப் யுவர் வீடியோஸ் ஹியர் அப்படின்னு. ஏன்னா அப்லோடும் பண்ணிக்கலாம்ல நம்ம. பண்ணிக்கலாம். வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவ்வளவுதான் ப்ரோ. மெயினா இது மட்டும் பாத்தீங்கன்னாலே போதும். எல்லாம் முடிச்சிடலாம். இல்ல கார்டு மெயினா உங்களுக்கு இந்த இதுல அப்லோட் பண்றீங்க, கீழே வீடியோ ஜெனரேட் ஆகுது, அவ்வளவுதான். உள்ள ஸ்கிரிப்ட் வருது. கார்டை கிளிக் பண்ணா ஓபன் பண்ற மாதிரி வச்சீங்கனாலும் நல்லா இருக்கும். இந்த வியூ ரிசல்ட் அப்படின்னு காட்டாம அதை கிளிக் பண்ணி போற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். டெலிட் அதே மாதிரி அதெல்லாம் முடிச்சா பண்ணுங்க. டைம் அது பண்ணிடுறோம் ப்ரோ, பண்ணிடுறோம். லைக் கார்டை கிளிக் பண்ண போற மாதிரி பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஆர்டர் மாத்தணும். அப்புறம் பேஜஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. அப்புறம் நீங்க அந்த நேம் குடுக்குறீங்கல்ல, இங்க அந்த டைட்டில்லாம் எல்லாத்தையும் கேப்ஸா கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். ஒண்ணு எஸ்என்சிஎல் எம்எல்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல வேலை. அது நம்ம மேனுவலா குடுக்கறதா ப்ரோ? இல்ல நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம மாத்தி கொடுத்தாலும் நம்ம யூசர் வந்து சோப் பண்ணும்போது கரெக்டா சோப் பண்ணுவோம். 2 அப்பர் கேஸ் கொடுக்கணும், இல்லன்னா 2 லோயர் கேஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு பார்த்தா ஒரு யூனிக்கா இல்ல. இப்ப நீங்க அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களே, பேஸ்கல் கேஸ், கேமல் கேஸ் எல்லாம். அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நீங்க இதை வந்து அப்பர்லயே கூட கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். இல்லைன்னா அவங்க யூசர் என்ன வேணாலும் கொடுத்து டிபில ஸ்டோர் பண்ணட்டும். நீங்க ஆனா எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்போது யூஏல காட்டும் போது இதா காட்டணும். இல்ல நீங்க டிபில ஸ்டோர் பண்ணும்போது கூட ஃபுல்லா அப்பர் கேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனால படிச்சோம் ஒரு நீட்டா அப்படியே இது பண்ணுது. கிளிக் பண்ணுங்க ப்ரோ ஒரு நிமிஷம். வியூ ரிசல்ட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நீங்க வந்து லிங்க் வச்சிருக்கீங்களா, இல்ல ஒரே லிங்க்லயே போய் அது இந்த வீடியோ வச்சு எடுத்துட்டு வருவாங்க இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம்? இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு தனியா இல்ல, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு தனியா ஒரு ஏபிஐ கால் பண்றீங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி ஏபிஐ கால் பண்றீங்களா, இல்ல ஒரே ஏபிஐலே கால்? இல்ல ப்ரோ, எல்லாம் இது ஃபுல் ப்ராசஸ் இல்ல, இது ஃபுல் ப்ராசஸுமே ஒரே ஏபிஐ தான் ப்ரோ. ஒரே ஏபிஐக்கு யூஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. கண்டென்ட் ஜெனரேட் பண்றதுல இருந்து வீடியோ ஜெனரேட் பண்றது வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாவே ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஒரு ஏபிஐ தான் ஜெனரேட் பண்ணுவோம்.
ஆமா ப்ரோ, அது வந்து கான்ஃபிகர் பண்றதுக்கு மட்டும் ஜெமினியோட 1.5 மாடல் யூஸ் ஆகும். 1.5 மாடல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் கான்ஃபிகர் பண்றதுக்கு. ஸோ மற்றது எல்லாமே ஜெமினியோட லேட்டஸ்ட் வெர்ஷன், கிளாஸ் வெர்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ப்ரோ அது ஏபிஐ வந்து தனித்தனியா ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்குல்ல ப்ரோ. இப்போ லைக் இப்போ இந்த டவுன்லோட் ஆன வீடியோவை நீங்க வந்துட்டு வியூ ரிசல்ட் காட்டும் போது ஒரே ஏபிஐ தான் ட்ரிகர் ஆகி எல்லா டீடைல்ஸும் ஃபெச் பண்ணி பண்ணலாம். ஓகே ஓகே, அது இங்க ஷோ பண்றது ஓகே. நான் ஜெனரேட் பண்ணும்போது கேட்டேன் bro. ஜெனரேட் பண்றபோது அது ஒரே ஏபிஐ தான் ப்ரோ. ஒரே 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 ஏபிஐ லிங்க்ல தான் ஃபுல் கண்டென்ட். ஒரு ஏபிஐ கீ தான் நாங்க யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ கீ தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது ஜெனரேட் பண்ணும்போது ஃபுல்லா கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுவோம் தனித்தனியா. ஸோ எல்லாத்துக்குமே கீ வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த கண்டென்ட் ஜெனரேட் ஆகும் மாதிரி. ஒரே நிமிஷம், இன்னொரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணலாம் இப்ப. அதுவும் ட்ரை பண்ண ப்ரோ. தனித்தனியா வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் டைம் எக்ஸீட் ஆயிரும் சொல்லிட்டு தான். ஓகே ஓகே. இல்ல இப்போ ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண முடியுமா? சும்மா செக் பண்றதுக்காக நெட்வொர்க் டேப் மட்டும் ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு லிங்க் மட்டும் அப்லோட் பண்ணுங்க. ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுலாம். ஸோ வேற வீடியோ அப்லோட் பண்ண சொல்றீங்களா ப்ரோ? இல்ல அதே வீடியோ கூட அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது லிங்க் ஏதாவது இல்ல மேனுவலா அப்லோட் பண்ண சொல்றீங்களா வீடியோவா? இல்ல இப்ப நீங்க யூடியூப் URL கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு திருப்பி ஒரு டைம் கொடுங்க. திருப்பி ஒரு டைம் கொடுக்க சொல்றீங்களா? ஓகே. ஆமா நெட்வொர்க் டேப் மட்டும் ஓபன் பண்ணிட்டு கொடுங்க. லேட் ஆயிடுச்சா ப்ரோ உங்க எல்லாத்துக்கும்? நைட்டு கனெக்ட் பண்றோம். இல்ல ப்ரோ பரவாயில்ல. இந்த இஷ்யூ அப்பலாம் ஒண்ணும் இல்லை. What is natural language ப்ரோ நெட்வொர்க் டேப் மட்டும் ஓபன் பண்ணுங்க அப்படியே. லோக்கல் ஹோஸ்ட் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ப்ரோ இருங்க ப்ரோ, நெட்வொர்க் டேப் ஓபன் பண்ண சொன்னேன், அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் கொடுத்தீங்க. இல்ல ரைட் கிளிக் பண்ணுங்களேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ரோ இதுல வந்துட்டு இன்ஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட்ல இதுல நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் சோர்ஸ்க்கு நெக்ஸ்ட் மேல இருக்கு. நெட்வொர்க் ஓகே. இதுதான் நான் கேட்டேன், நீங்க அதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் கொடுத்துட்டீங்க. ஏபிஐ எவ்வளவு இதுன்னு செக் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ஓகே, அத ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வீடியோஸ் இருக்குல்ல, அந்த ஏபிஐ அதை கிளிக் பண்ணுங்க. பேரியர் டு ஆத்தரைசேஷன் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ப்ரோ. இதை பேஜ் என்ன ப்ரோ? இந்த பேஜ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணி கீழே கூட. இல்லைன்னா அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்களேன். மேல இருக்குல்ல 3 டாட் பட்டன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. இத அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் லெட்டர் கிளிக் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் லெட்டர்ல என்ன இருக்கு? ரெக்வெஸ்ட், ப்ரொவிஷனல் லெட்டர், பேரியர் பட்டன். இல்ல ஹெட்டரை கிளிக் பண்ணுங்க. ஹெட்டரை கிளிக் பண்ணுங்க. சரியா? கீழே இருக்கிற ரெஸ்பான்ஸ் அது என்ன? ஒண்ணும் இல்லையோ. ரெக்வெஸ்ட் மட்டும் இருக்கு. ப்ரிவியூ கிளிக் பண்ணுங்க. ப்ரிவியூ எதுவும் வரல, ஒன்றும் இல்லை. ஹெட்டர்ல என்ன வீடியோ URL எதுவும் தெரியல. அதுல கிளிக் பண்ணுங்க. ஹெட்டரை கிளிக் பண்ணுங்க. API வீடியோஸ். இது லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ப்ரோ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் இந்த 8000 போர்ட்ல
அது ஓகே. பட் அது என்ன மெத்தடுன்னே வரலையே. அது கெட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா? அது ஒண்ணும் தெரியல. ஹெட்ல எதுவும் நீங்க பாஸ் பண்ணலையோ? ஓகே. சரி அந்த மேத்ஸ் என்னது? இது கொடுங்க. நான் ஏதோ ஒரு போட்டோ ஜெனரேட் ஆன மாதிரி இருக்குல்ல பெயிண்ட் சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கோட. கிளிக் பண்ணுங்க. போஸ்ட் வர ஆட்டோ ட்ராக் இதெல்லாம் என்ன ஏபிஐ ப்ரோ? எதுக்கு கால் பண்றீங்க ஒன்றும் தெரியலையா? செகண்ட் கிளிக் பண்ணுங்க. பேலோடு கிளிக் பண்ணுங்க. மேல மேல பேலோடு இருக்கு. இதை மினிமைஸ் பண்ணுங்க ப்ரோ ஒரு நிமிஷம். இந்த பேஜ கீழே வீடியோ ஜெனரேட் ஆயிடுச்சா? என்ன லோடிங்ல இருக்கு? ஓகே யூஐ போங்க. யூஐ போங்க ஒரு டைம். யூஐ பேஜ் கீழே வாங்க ப்ரோ. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்ப எதுவுமே நீங்க கார்டு ஜெனரேட் ஆகல, எதுவுமே இல்ல, எந்த ப்ராசஸிங் இல்ல, அப்படியே சும்மா தானே இருக்கு நீங்க அப்லோட் பண்ண பின்னாடி. இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்க வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மொத்தமா இந்த பேஜையே நீங்க வந்து லோடர் போட்டுறணும், டிசேபிள் பண்ணிருங்க. ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்டு வந்து லோடர்லாம் இருந்துச்சு. சோ அப்ப நான் யூஸ் பண்ண மாடல் பாத்தீங்கன்னா ஜெமினியோட 3.1 ப்ரோ மாடல் யூஸ் பண்ணியிருந்தேன். சோ அந்த மாடல் என்னாச்சுன்னா அதோட கோட்டா கிட்டத்தட்ட ஒரு டோக்கன், அதுக்கு என்ன சொல்றது, அது பே பண்ண சொல்லி ஆப்ஷன் காமிச்சு கோட்டா ஆக்சஸ்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துச்சு. சோ அந்த மாடல் வந்து ஐ திங்க் ப்ரோ நீங்க பேஜ் வந்து டிசேபிள் பண்ண சொல்றீங்கன்னா, சப்போஸ் இப்போ லைக் நம்ம இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிருக்கிறப்போ இப்போ பாஸ்ட்ல ஏதாவது பாக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்ப அதுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ. இப்போ டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாதுடா. லைக் இப்போ இன்னொரு வீடியோ லோட் ஆயிட்டு இருக்கப்ப நம்ம வேற கண்டென்ட் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட்யாவது நீங்க டிசேபிள் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்கல்ல, அட் டைம்ல நீங்க எவ்வளவு வீடியோ கொடுத்து அப்புறம் நீங்க வெப்சைட் வந்து உங்களுக்கு இதாயிரும்ல, ஸ்லோ ஆயிரும் அப்படியே. பஃபர் இல்ல ப்ரோ, ஆல்ரெடி டைப் பண்ண பஃபர் ஆச்சு நீங்க சொல்ற மாதிரி. லைக் ஆனா வந்து டிசேபிள் பண்ணிட்டோம்னா ரெண்டு இப்போ இல்ல நீங்க கார்டை வேணா டிசேபிள் பண்ண வேணாம், மேல கொடுத்துருக்கீங்கல்ல அந்த அப்லோட் ஆப்ஷன். அப்லோட் ஆப்ஷன் டிசேபிள் லோட் ஆகுற வரை அதை வேணா டிசேபிள் பண்ற மாதிரி, அப்லோட் ஆப்ஷன் ஆக்டிவ் பண்ண முடியாத மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒன்னு அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணீங்க, அப்ப என்ன ஆகும், அப்படியே சர்வர் டவுன். ஆமா ஆமா, உங்களுக்கு அதுவும் அப்லோட் ஆகாது, இதுவும் அப்லோட் ஆகாது, அப்படியே டவுன் ஆயிரும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆன பின்னாடி வேணா நீங்க அப்லோட் ஆப்ஷன் வர மாதிரி. ஆமா ஆமா, ஓகே ஓகே. உன்னை கம்ப்ளீட் ஆன பின்னாடி அடுத்தது காட்டுங்க. இதுல கீழே உள்ள கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலதான் ப்ரோ சொன்னேன். இப்ப 2 ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா, திருப்பி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா திருப்பி கீழே அப்படியே லோட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது புரிஞ்சு ஆர்டர் மாத்திட்டு அப்படி பேஜ் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் கீழே அந்த மாதிரி. ஆமா, மேல அதையும் டிசேபிள் பண்ணிடுங்க நடுவுல அப்லோட் பண்ணவே. அந்த ஒன்ஸ் அந்த அப்லோட் அண்ட் ப்ராசஸ் கிளிக் பண்ணோடனே அதை டிசேபிள் பண்ணிடணும் நீங்க. நெக்ஸ்ட் அந்த கீயை வந்து எனேபிள் பண்ணிடணும். ஒன்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிற வரை அது நீங்க அப்புறம் வீடியோ வந்துட்டு ஜெனரேட் ஆகிறப்ப ஏபிஐ ட்ரிகராகல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ப்ரோ. லைக் அது எப்படின்னா இப்போ வீடியோ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் ஏபிஐ இங்க கொடுத்து அப்லோட் பண்ணிட்டோம்னா ஃபுல் ப்ராசஸ் பேக் எண்ட்ல தான் நடக்கிறனாட்டிக்கு அங்க வந்துட்டு மேபி நெட்வொர்க்ல வரல. இப்போ வந்து இந்த இப்போ லைக் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு அங்க கெட் வந்து போஸ்ட் ஆச்சு. கெட் போஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு எப்படி மாங்கோ டிபிக்கு ரீச் ஆகுதுன்னா அது வந்து பேக் எண்ட்லேயே ஃபுல்லா சர்வர் ரன் பண்ணிக்குது. அதனால தான் அங்க முன்னாடி ஸ்க்ரீன்ல வந்து கெட் மட்டும் ட்ரிகர் ப்ரோ ஏபிஐல. இல்ல எனக்கு புரியல, இங்க இருந்து வீடியோ அப்லோட் ஆனோனே எங்க சென்ட் பண்றீங்க, எங்க கால் பண்றீங்க? இல்ல ப்ரோ, நீங்க அந்த நெட்வொர்க்ல கேட்டிருந்தீங்க அங்க கெட் மட்டும் ட்ரிகர் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து வீடியோ வந்துட்டு எங்க மாங்கோ டிபில அது ஸ்டோர் ஆகும் ஃபுல்லா பேக் எண்ட்லயே ரன் ஆகிடுது. அதனால தான் இங்க நம்ம வந்து காட்ட முடியும். ஓகே ஓகே ஓகே. பேக் எண்ட்லயே வந்துட்டு ரன் ஆகி பேக் எண்ட்லயே அது போஸ்ட் ஆகுற நாட்டிக்கு அது பேக் எண்ட்லயே ஸ்டோர் ஆகிக்குது மாங்கோ டிபில. அதனால தான் அந்த ஏபிஐ வந்து இங்க ட்ரிகர் ஆகும். லைக் அந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல அது ட்ரிகர் ஆயிருக்கும்.
ஓகே. ஆனா அந்த கால் இங்க நெட்வொர்க்ல வரும்ல எப்படினாலும் நீங்க கால் பண்ணியிருந்தீங்கனாலும் அது இப்போ அந்த ப்ராசஸ் கால் நெட்வொர்க்ல வரணும். ஓகே. ஓகே. அது பேக் எண்டே ரன் ஆகிற மாதிரி இருக்கு. அது இங்க பேக் எண்டே ரன் ஆகிற மாதிரி இருக்கனாட்டிக்கு அது இங்க வரல ப்ரோ. லைக் இப்போ நம்ம என்னன்னா வந்து கெட் ட்ரிக்கர் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ கொடுக்குறப்ப வந்து கெட் ட்ரிக்கர் ஆயிருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஓகே தான். எல்லாமே ஓகே. மோஸ்ட்லி எதுவும் டைம் எடுத்துச்சு அப்படின்னா இங்க வந்து நீங்க லோடர் போடுறது பெஸ்ட். மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒர்க் ஆயிரும் எல்லாமே. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அது என்ன பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் யூஐ எல்லாம். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவும் இல்லை. மணி உங்களுக்கு எது இருந்தா சொல்லுங்க. அவ்வளோதான். இது நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதும் அந்த டெஸ்ட் ஓகே குவிஸ் மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ப்ரோ பண்ணிடுறேன். அதோட ஓகே ப்ரோ. இதுவுமே இந்த கார்டை இது பண்ணிருங்க ப்ரோ. அந்த நேம்லாம் யூசர் கொடுக்குற மாதிரி அப்படியே இதுல கொடுத்துறேன். ஓகே ப்ரோ மாத்திரலாம். அதான் இருக்கு. அது கம்ப்ளீட் வேணாம், மேல இருக்கிற கம்ப்ளீட் வேணாம், ப்ராசஸ் வேணாம், எதுவுமே வேணாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. முடிச்சிட்டேன் ப்ரோ. முடிச்சு. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. எதனாலும் மணியே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாரு இது கொடுத்தா? உங்களுக்கு யார் ஜெகதீஷ் கொடுத்தாரா? ஆமாங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க எல்லாரும் இப்ப சிஎஸ்சி எங்க சிஎஸ்சி டெக்கா எஸ்என்எஸ் டெக்கோ? ஆமா ஆமா. டெக்னாலஜி. உங்களுக்கு எல்லாம் என்ன ப்ரோ எல்லாம் முடிஞ்சா? காலேஜ் முடிஞ்சு அவ்வளவுதான். எதுவும் பிளேஸ்மெண்ட்லாம் வந்துச்சா? காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வந்துச்சு ப்ரோ. ஆனா மோஸ்டா நான் டெக்னிக்கல் வந்தாங்க. டெக்னிக்கலும் நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க. ஓகே ஓகே. எதுவும் செலக்ட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? இல்ல ரொம்ப கம்மியான ரேஷியோல தான் ப்ரோ டெக்னிக்கல்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. இல்ல நீங்க எதுவும் எல்லாரும் ஆஃபர் வச்சிருக்கீங்களா 4 பேரும்? இல்ல ப்ரோ இன்டர்ன் ஆஃபர்ஸ் தான் வச்சிருக்கோம். ப்ராமினெண்டா பெரிய கம்பெனில எதுவும் ஆஃபர் வந்து இல்ல ப்ரோ. அவங்க வந்து எப்படி சொல்றது, அது ஸ்கில் பேஸ்டு மாதிரி தெரியல ப்ரோ. அது நம்ம அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஓகே. நீங்க வெளியில வந்தவனே எப்படியாவது ட்ரை பண்ணிருங்க. அவ்வளவுதான். வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எங்கேயும் போய் சும்மா அந்த பிபிஓ அந்த மாதிரிலாம் யாரும் போயிடாதீங்க. நீங்க எஸ்என்எஸ் அலுமினியா? ஆமா 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 ப்ரோ. நாங்க வந்து அங்கே இன்ஜினியரிங்ல இருந்தோம். இன்ஜினியரிங்கே இல்லையோ இப்ப? ஆமா ப்ரோ. இப்போ ஒரே காலேஜ்ல மாத்திட்டேன். ஓகே ஓகே. நாங்க அவரு ஜெகதீஷோட ஸ்டூடெண்ட் தான். நாங்க ஆக்சுவலா நாங்க ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். ஆமா அவரு ட்ரிபிள் தானே எடுத்துட்டு வந்தாரு. ஆமா ஆமா அவரு ட்ரிபிள் ஸ்டாஃப் தான் அவரு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்க அதான் இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் நல்லதா சூஸ் பண்ணி போங்க. ஏன்னா நாங்க வெளியில வந்துதான் நாங்க படிச்சு வெளியில வந்திருக்கோம். வெளியில போய் சுத்தி தெரிஞ்சு வேலையே இல்லாம இருந்து அதனால விட்டுறாதீங்க. இங்க வரலைனாலும் ட்ரை பண்ணிருங்க. ஏன்னா இவ்வளவு இதெல்லாம் நீங்க ஜென்ரேட் பண்ணி எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மெயின் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியாது, வேரியபிள்னா என்னன்னு தெரியாது. அப்படிலாம் 2 பேருமே அப்படிதான் இருந்தோம். ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஒன்றும் தெரியாது. வெளியில வந்து அதுக்கப்புறம் அலைஞ்சுதான் வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த அளவு பண்ணிருக்கீங்க, இதை வச்சு காமிச்சு போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுறாதீங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சரி இனிமேல் கனெக்ட் பண்ணீங்களான்னு தெரியல, அதனால இல்லை சார் பண்ணிடுவோம். சாரெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சும்மா இதனால அவர் மணிட்டேனா கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் நம்பர் நாங்க காலையில மோஸ்ட்லி ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் இந்த டைம் தான் வருவோம், ஃப்ரீயா இருப்போம். அதனால கனெக்ட் பண்ண முடியல. போன வாரமே சொன்னாரு, நானும் கனெக்ட் பண்ணல. எங்களுக்கு வேலை இந்த மாதிரி தான் இருக்கும். 10 மணி 12 மணி அப்பதான் தூங்குவோம். சரி அதனால உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இல்ல எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? நான் வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன். அவர் வந்து ஃபுஜிட்சுல ஒர்க் பண்றாரு. மணிகண்டன்.
ஓகே ஓகே. யாரும் ஜாப்பனீஸ் எதுவும் படிச்சிருக்கீங்களா நீங்க 4 பேத்துல யாரும்? இல்ல ப்ரோ, ஜாப்பனீஸ் அந்த அகாடமிக் கோர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஜாப்பனீஸ் இருந்தா அவர் மணிகண்டனை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கம்பெனில ரெஃபர் பண்ணுவாரு. ஓகே ஓகே ஓகே. அது ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ஏதாவது கிளியர் பண்ணி நீங்க சர்டிஃபிகேட் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருப்பாங்க கஸ்டமர் இருக்கீங்க. ஓகே 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 ப்ரோ, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகுது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணீங்கன்னா யூஐ பார்க்க நீட்டா இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. இது ஓகே, இதெல்லாம் ஓகே. வெளியில இது பண்றதெல்லாம் ஒரு இது இல்லை நமக்கு. எப்படியாவது வேலையை மட்டும் பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஆமா. ஓகே. பேப்பர்லாம் எதுவும் இருக்கா ப்ரோ உங்களுக்கு இப்ப இந்த செமஸ்டர், இல்ல எதுவும் ப்ராஜெக்ட் மட்டும் தானா? ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு ப்ரோ. NPTEL யார் யாரெல்லாம் எழுதுடி அவங்களுக்கு மட்டும் ஒரு பேப்பர் மட்டும் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் என்ன, ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. சின்ன கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளவுதான். பண்ணிடலாம் ப்ரோ. மெயினா உங்களுக்கு எல்லாம் ஊப்ஸ் கான்செப்ட், மெயினா ஃப்ரெஷரா வரவங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட், ஏஐல இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஏபி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது எல்லாமே நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது இந்த பேட்டர்ன் மாதிரி ஏதாவது கேட்பாங்க. மெயினா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணீங்கனாலும் செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கலா நீங்க போகும்போது நார்மலா இந்த பேட்டர்ன் மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அந்த அரே ஸ்ட்ரிங்கு இதுல இருந்து இந்த ஹையஸ்ட் நம்பர், இந்த மாதிரி தான் ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்லி வரும். கம்பெனி எங்கே போனாலும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்க ஏஐ வச்சு யூஸ் பண்றீங்க. இன்னைக்கு எல்லாமே சாட்ஜிபிட்டியே நீங்க அதுலயே மார்க் இன்டர்வியூ மாதிரி எடுத்துக்கலாம். அதுலயே கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும், அதை வச்சு எடுக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கோ. மெயினா நமக்கு ப்ராஜெக்டே கூட